யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் பார்க்கும்போது ஒரு மாறுதலுக்காக பழைய படங்களை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதுவும் இலங்கையில் வெளியான பழைய படங்கள், மக்கள் திலகத்தின் அன்பே வா, அந்த நேரத்தில் வெளிவந்த படங்கள். அன்பே வா 66 வந்துச்சு. அதே நேரத்தில் வெளிவந்த படமான இந்த மாதிரி படங்கள்லாம் சரஸ்வதி சபதம், அதுவும் 66 தான் வந்துச்சு. சரஸ்வதி சபதம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அந்த நேரத்தில் வெளிவந்து இலங்கையில் ஒரு வருஷம் லேட்டாக வரும். சமயத்தில் 6 மாதத்தில் வந்துடும், 3 மாதத்துலேயும் வந்துடும். பறக்கும் பாவை இதுவும் 66 வந்த படம் தான். இதனுடைய ஓட்டங்களை பற்றி பார்க்கலாமா? இந்த ஓட்டம் வந்து கொழும்பு கிங்ஸ்லியில் பார்க்கலாம். திருவருட்செல்வர் 67 வந்துச்சு. இங்கே நம்ம ஊருக்கு 67 வந்துச்சு. அங்கே அதுக்கு பிறகு தான் வந்திருக்கும், 67க்கு பிறகு தான் வந்திருக்கும். ஆக இந்த படங்கள் வந்து எத்தனை நாள் ஓடிச்சுங்கிறத பார்க்கலாம். கொழும்பு கிங்ஸ்லியில் அன்பேவா 67 நாட்கள், சரஸ்வதி சபதம் 65 நாட்கள், பறக்கும் பாவை 48 நாட்கள், திருவருட்செல்வர் 38 நாட்கள். அந்த காலத்தில் ஓடின விவரங்கள். அடுத்தாப்பில் பார்க்க போனால் மக்கள் திலகத்தின் கணவன் 1968 ஆகஸ்ட் 15 இங்கே வந்துச்சு இந்தியாவில். அதே நேரத்தில் வந்து நெஞ்சிருக்கும் வரை, இது நெஞ்சிருக்கும் வரை 1967 வந்துச்சு. ஸ்ரீதர் படம், மேக்கப் இல்லாமல் நடித்த படம். இந்த படம் தான். இந்த படம் வந்து அங்கே 68 தான் வந்திருக்கும். எப்போ வருதோ அப்பப்போ முன்ன பின்ன வந்திருக்கும். அது ஓடிய நாட்களை பார்க்கலாம். கொழும்பு கேபிட்டலில் கணவன் வந்து 48 நாட்கள் ஓடிருக்கு. நெஞ்சிருக்கும் வரை 36 நாட்கள். இந்த ஓட்டம் வந்து அவ்வளவுதான். 50 நாள் ஓடலை 2 படமும். அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணன் வந்து 1970 மே 21 வந்த படம் நம்ம ஊரில். அங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும். அதே நாளில் அங்கே வராது, ஒரு 6 மாதம் வரைக்கும் லேட்டாகும். அடுத்தது சிவந்தமன், இது 1969 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வெளியான படம். 69 நவம்பர் 9 இங்கே வந்துச்சு, இந்தியாவில் வந்துச்சு, தமிழ்நாட்டில் வந்துச்சு. அப்புறம் கண்ணனின் காலன் 1968 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வெளியான படம். கண்ணன் என் காதலன், சத்யா மூவிஸ் படம். அப்புறம் நிறைகுடம் வந்து அதுவும் 1969 ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்த படம் நிறைகுடம். இந்த படங்களின் ஓட்டத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து வெள்ளவத்த பிளாசாவில் எண்ணன் வந்து 56 நாள் ஓடிச்சு. சிவந்தமன் 41 நாட்கள், கண்ணனின் காதலன் 36 நாட்கள், நிறைகுடம் 30 நாட்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்ணன் சிவந்தமன் எல்லாமே இங்கே வந்து நல்லா ஓடின படங்கள். அங்கே வந்து அந்த ரேஞ்சில் தான் ஓடிருக்கு. அடுத்தது தேடி வந்த மாப்பிள்ளை 1970 ஆகஸ்ட் 29 வந்த படம். தங்கச் சுரங்கம், இதுவும் 1969 வந்த படம் தான். 1969 மார்ச்சில் வந்திருக்கும். தனிப்பிறவி 1966 வந்த படம். 66 வந்த படம் தனிப்பிறவி. காதல் வாகனம் 1968 அக்டோபர் 21 தீபாவளிக்கு வந்த படம். ஆக இந்த படங்கள் ஓட்டத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருமால் பெருமை, இது 1968 வந்த படம். 1968 பிப்ரவரி 16 திருமால் பெருமை. இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவு ஓடலை எங்கேயுமே. அஞ்சல் பெட்டி 520, இதுவும் டிஎன் பாலு தான் டைரக்ஷன் பண்ணார். ஆனால் படம் வந்து பாரத் மூவிஸ் ரொம்ப காமெடியாக இருக்குன்னு பார்த்தாங்க. பட்டு படம் வந்து அவ்வளோ இதாக ஓடலை, ஃபெயிலியர் படம் இது. சிவாஜி கணேசன் சரோஜதேவி நடித்த படம். சாந்தி தேட்டர் முன்னாடி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. தேடி வந்த மாப்பிள்ளை 56 நாள், கொழும்பு செல்லமகாலில். தங்கச்சுரங்கம் 51 நாள், தனிப்பிறவி 36 நாள், காதல் வாகனம் 38 நாள். தனிப்பிறவியை விட காதல் வாகனம் அதிகம் ஓடி இருக்குது. திருமால் பெருமை 30, அஞ்சல் பட்டி 520 27 நாள். அடுத்தாப்புல நீர் நெருப்பம், அங்கே ஓடின ஓட்டத்தை பற்றி பார்க்கலாம். நீர் நெருப்பம் வந்து நிறைய தேட்டரில் போட்டாங்க. 1-2 தேட்டரில், நிறைய தேட்டர், சிலவில் நிறைய தேட்டரில் ஒரு 7-8 தேட்டரில் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மொத்தமாக எவ்வளோ ஓடிச்சுங்கிறத பார்க்கலாம். மொத்தமாக 200 நாளைக்கு மேலே ஓடி 228 நாள் கிட்டத்தட்ட வந்துச்சு. பார்ப்போம் நீர் நெருப்பம் ஓட்டம் எப்படி இருக்குன்னு. நீர் நெருப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 2 வேடம், மணிவண்ணன் கரிகாலன் அந்த 2 வேடத்தில் நடிச்சிருப்பார். நம்ம ஊரில் அந்த படம் பெரிய வெற்றி அடையலை. ஆனால் அங்கே இலங்கையில் நல்ல வெற்றி பாருங்கள். திருமலை சரஸ்வதியில் 52 நாள், மட்டுநகர் சாந்தியில் 45, பதுளை லிபர்ட்டியில் 22, வவுனியா வசந்தி 26, நீர்கொழும்பு மீப்புற 14, அளவந்தக்கோட ரெக்ஸ் 27, தத்தப்போல ராதா 21. ஆக மொத்தம் 228 நாள் ஓடிருக்கு. இந்த விவரங்கள்லாம் நமக்கு முன்னாடியே கிடச்சிது. அதை வச்சு தான் சொல்லியிருக்கேன். சரி நேயர்களே, நம்ம இந்த விவரத்தை பார்க்கலாம். இனிமேல் அடுத்த பதிவில் வேறு ஒரு புதிய கண்டென்ட்டுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.